கல்லடி பட்டா கூட கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ வந்து தான் ஆகணும். சொந்தத்திலேயே வந்து எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 4 பேர் ஃபில்டர் பண்ணி வச்சுருப்போம் பாருங்க. அந்த 4 பேர் அந்த டைமில் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வர சுச்சுவேஷனில் அவங்க கண்ணு இருக்கு பாருங்க, பொல்லாத கண்ணு. அந்த மாதிரி வர டைமில் என்ன பண்ணுங்க, நீங்கள் முன்னாடியே உங்களோட வீட்டில் ஏதாவது காஸ்ட்லி பொருள் இருந்தது, ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து ஒரு ஷெல்ஃபில் வச்சு ரேக் போட்டு மூடிடுங்க. தயவு செஞ்சு காட்டாதீங்க. அது எங்கே வாங்கினேன், எப்போ வாங்கினேன், ஏன் எனக்கு நான் வாங்குற இடத்துல இது கிடைக்கலையே, உனக்கு மட்டும் இப்படி கிடைச்சிது, இதெல்லாம் கேட்டு உங்களை தர்ம சங்கடத்தில் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் கண்டிப்பாக டேமேஜ் ஆகி போயிடும். இதெல்லாம் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது வர இம்பார்ட்டண்ட்டான பொருள் இருக்கிறது எடுத்து மறைச்சி வச்சிருங்க. இன்னொன்று, அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, அந்த கடுகை எடுத்து நல்லா வீடை சுற்றி எடுத்துட்டு போய் வெளியே போடக்கூடாது. வீட்டு வாசல்ல ஒரு ஓரமாக வச்சிருங்க. ஒரு 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை கொண்டு போயிட்டு நல்லா கொட்டாங்குச்சி எரிச்சு, அந்த 7 நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா, 3 நாள் இல்லை 7 நாள், அதை எடுத்துகிட்டு போய் கொட்டாங்குச்சியில் போட்டு எரிச்சிருங்க. அந்த திருஷ்டி எல்லாமே போயிடும். அது ஏன் 3 நாள்லேருந்து 7 நாள்னா, அந்த கண்ணு வந்து உடனடியாலாம் போகாது. அது பொல்லாத கண்ணு. இந்த சொந்தக்காரங்களே வீட்டுக்கு கூப்பிடாம இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் வேற ஆப்ஷனே இல்லாமல் அன்னைக்கு வந்துதாங்க ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து போனதுக்கு அப்புறம் இதை பண்ணிடுங்க. இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிச்சுப்பீங்க. வீட்டில் யாரு மண்டையாவது உடையும். தேவையில்லாத வீண் விவகாரம், சண்டை எல்லாம் வரும். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு இதை பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நன்றி.